மாதத்தின் முதல் நாளிலும் 7வது என்று சொல்லும்போது அது ஒரு முழுமையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்விலும் சரி, கர்த்தர் ஒரு முழுமைக்குள்ளாக ஒரு நிறைவுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நம்முடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோலாய் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். எல்லாருமா நமக்கு சொல்ல முடியும்ல, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அதற்கு நம்ம அடுத்த வசனத்தையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6வது வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். இது ஒரு உலக பிரகாரமான சூழ்நிலையில் நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, ஒரு கடின உழைப்புக்கு ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உழைக்கும் போது அதற்கான பலனை அறக்குறையாக அல்ல, நிறைவாய் கர்த்தர் நமக்கு தருவார். அது நம்மை கம்பீரமாய் முழங்க வைக்கும். ஒரு விவசாயியை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகாலையில் உலகமெல்லாம் உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த சூரியன் கதிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக அவர் எப்படி போவாராம், விதையை தூவதற்கு கையில் விதையோடு கடந்து செல்வார். ஒருவேளை அதை நம்ம விதைச்சிட்டோன்னா நிச்சயமாய் ஒரு நிறைவான அறுவடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் போகிறார். ஆனால் கிடைப்பது சாத்தியமா என்று சொல்லி பார்த்தால் அவருக்கு ஒரு வேதனை மனசுல வரும். ரொம்ப கஷ்டப்படுற தொழில் என்ன தொழில்? விவசாய தொழில். அதாவது மழை வேணுங்கிற போது மழை இல்லை, சரி கஷ்டப்பட்டு விதையை தூவி அது வளர்ந்து வரும்போது அறுவடைக்கு முன்னால் என்ன வந்துடுது? மழை வந்து எல்லாவற்றையும் அது ஒருவேளை பால் கெடுத்து விடுகிறது. அதற்கு மேலே அவர்கள் அறுவடை செய்தாலும் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் மற்ற எல்லா தொழிலை காட்டிலும் மிக மிக குறைந்ததாக காணப்படுகிறது. இப்போ மாம்பழ சீசன் இல்லை, ஸோ மாம்பழ கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாம்பழம் ஓரளவு எல்லாரும் வாங்குவாங்க, அதற்கப்புறம் நிறைய ஆகி போகும்போது மாம்பழம் வேஸ்ட் ஆகி போயிடக்கூடாதுன்னு நம்ம அந்த ஃப்ரூட் பல்ப்பை எடுத்து விற்பனை செய்வார்களாம். அந்த ஃப்ரூட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தா ஒரு 15 ரூபாய் தாங்கன்னு கேட்டு பார்த்தாங்களாம். அது என்ன அளவுக்குன்னு தெரில, ஏதோ ஒரு அளவுக்கு 15 ரூபாய். அவங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்களாம். அப்புறம் 10 ரூபாயாவது தாங்கன்னு கேட்குறாங்களா, இல்லை 5 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அதனால் பேச்சுவார்த்தை நடத்த என்று சொல்லி எதையோ ஒரு நியூஸை பார்த்தப்போ இந்த விதமாக விதைத்து அதில் பலன் வந்து அதை சந்தோஷமான ஒரு தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு போதுமான வருமானத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தேகம். அதனால தான் விதையை சுமந்து கொண்டு அந்த விவசாயி எப்படி போகிறானா, அள்ளி தூவும் விதையை எடுத்துக்கிட்டு கண்ணீரோடு போகிறார். அது விவசாயிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தொழிலுமே ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப ஒரு வேதனையோட ஒரு பயத்தோட ஒரு செய்தால், ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அந்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டவன் எப்படி வருவானா, கம்பீரத்தோடு திரும்ப வருவான். ஸோ ஒரு சாதாரணமாக இதை சொன்னால் கடினப்பட்டு ரொம்ப சரீரமும் சரி உள்ளமும் வேதனைப்பட்டாலும் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதற்கான முயற்சிக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். கண்ணீர் என்பது நம்முடைய உணர்வுகளின் வெளிப்பாடு இல்லை. ரொம்ப வேதனைப்படும் போது, ரொம்ப துக்கப்படும் போது, அல்லது வியாதியினால் சங்கடப்படும் போது, அல்லது நம்முடைய மனதை பாரப்படுத்துகிற சூழலுக்குள்ளே நம்ம கடந்து செல்லும்போது நம்ம அறியாமல் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கண்ணீர் விடுகிறோம். பல நேரங்களிலே தனித்து அமர்ந்து கண்ணீர் விடுகிறோம். ஒரு சில நேரங்களிலே வெளியரங்கமான காரியங்கள் என்று சொல்லும்போது உறவுகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போதும் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த கண்ணீரை வெறுமனே மனிதர்கள் மத்தியிலோ அல்லது தனிமையில் நம்மை நாமே ஒருவேளை ஒரு புலம்பலுக்குள்ளாக்கி வீண் வார்த்தைகளை அரற்றி நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசி அவ்விதமாய் நம்முடைய கண்ணீரை நாம் வீணாக்கி விடாமல் இந்த வசனத்தின்படி கண்ணீரோடு என்ன செய்யணுமா? விதைத்தால், ஓகே, கண்ணீர் சிந்த அல்ல, கண்ணீரை விதைத்தால்
ஒரு கம்பீரமான அறுவடை கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், வேதனை, வியாதி, ஒருவேளை குறைவுகள், ஒரு சில சீர்குலைவுகள் என்று சொல்லி நம்முடைய மனதை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ள மனுக்குலம் கடந்து சென்று தான் ஆக வேண்டி இருக்கு. அந்த வேளையில் வீணாய் நாம் கண்ணீர் வடிக்காதபடி இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலான, அதே வேளையில் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கிறாரு. நீங்கள் கண்ணீரை சிந்தி புலம்பி அழுது நீங்கள் உங்கள் நாட்களை வீணாக்கிடாதீங்க. உங்கள் கண்ணீரை நீங்கள் விதையுங்க. அந்த எதை விதைத்தாலும் அதற்கு ஒரு அறுவடை உண்டுல்ல. ஸோ அந்த அறுவடை உங்களுடைய வாழ்க்கையை கம்பீரமாய் மாற்றத்தக்கதான ஒரு அறுவடையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கம்பீரங்கிறது எப்போ கிடைக்கும்? ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் கம்பீர சத்தம். மன மகிழ்ச்சியோடு நல்ல ஆரவாரமாய் பேசுகிறது. இந்த வண்ணமாக எவ்விதமாய் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நம்ம விதைத்தால் ஒரு கம்பீரமான அறுவடை நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கம்பீர சத்தம் ஏற்படத்தக்க விதத்தில் கர்த்தர் எவ்விதமாய் சூழ்நிலைகளை மாற்றி தருவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கண்ணீர் என்று சொல்லும்போது அது கர்த்தரால் மதிக்கப்படுகிற அல்லது ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமாய் பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தார் பல நிலைகளில் நம்முடைய கண்ணீரை அலட்சியப்படுத்தலாம். ரொம்ப வருத்தப்பட்டு வேதனையோடு இன்னாரிடமிருந்து எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை வரும், அல்லது நான் கடந்து சென்ற சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு உதவி வரும் என்று சொல்லி ஒரு சில நேரங்களில் நம்ம மனிதர்களிடத்து சென்று நம்முடைய கண்ணீரை சிந்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு சில சந்தர்ப்பங்களிலே ஒருவேளை அவர்கள் அதை கனப்படுத்தி நம்முடைய கண்ணீருக்கான காரணத்தை கேட்டு அந்த கண்ணீர்லேருந்து நம்ம வெளிவருவதற்கு ஒரு சில உதவிகளை அவர்கள் செய்யலாம். ஆனால் அது மீண்டும் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது பல நேரங்களிலே நம்முடைய கண்ணீர் அலட்சியப்படுத்தப்படுகிறது மனிதர்களால். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த வசனத்தை கற்று தந்தபோது நான் வேதத்தில் பல இடங்களிலே அந்த கண்ணீர் அல்லது அழுகை அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்தோம் என்று நான் பார்த்தேன். அப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு சூழலிலும் நம்முடைய கண்ணீரை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த கண்ணீரை அவர் அலட்சியப்படுத்தவோ அல்லது அந்த கண்ணீர் சிந்துகிற சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து செல்லுகிற அந்த காரியத்தை அவர் ஒரு சாதாரணமாய் பார்ப்பதே அல்ல. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்துதான் தாவீது ராஜா தன்னுடைய 56வது சங்கீதத்தில் 8வது வசனத்தின் பின்பகுதியில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், என் கண்ணீரை உங்க துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. யாராவது எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பார்க்கத்தக்க விதத்தில் அதை எடுத்து பத்திரப்படுத்துவோமா? கண்ணீர் பத்திரப்படுத்துவதற்குரிய ஒரு பொருளா? பொதுவாக நமக்கு பார்க்கும்போது யாராவது கண்ணீரை பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களா? இல்லை. ஆனால் தாவீது கர்த்தரிடத்தில் அவ்விதமாய் கேட்கிறார், என் கண்ணீரை உங்க துருத்தியில் வைங்க, ஏன்னா அது உங்க கணக்கில் இருக்கிறது. ஒருவேளை நீண்ட நாட்களாக கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழல் அல்லது ஒருவேளை அது வியாதியின் தாக்குதல், பொருளாதார சீர்குலைவு அல்லது நமக்கு எதிராக இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளின் முடிவு என்ன ஆகும் அப்படி என்று சொல்லி வேதனையோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீர் என்னுடைய சமூகத்தில் அது விடப்படும் போது அல்லது அந்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்து நீ விதைத்தா என்று சொன்னால் அந்த கண்ணீரை நான் துருத்தியில் வைத்து நீ எந்த அளவு கண்ணீர் வடிக்கிறாய் என்பதை கணக்கு பார்த்து அதற்கு தக்கதான பலனை பதில நீ கம்பீரமாய் உன் வாழ்க்கையில் முழங்கும்படியாய் நான் திரும்ப செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா மார்த்தாள் மரியாள் என்ற 2 பேர் தங்களுடைய ஒரே சகோதரன், தாய் தகப்பன் இல்லாத அந்த குடும்பத்தில் ஒரே ஆதரவாக இருந்த அந்த சகோதரன் மரித்த போது இயற்கையாக மாம்சத்தில் அந்த வந்த வேதனையினால பிரிவினால மார்த்தாள் அழுதார்கள், மரியாள் அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு.
ஆனால் அவர்களுடைய அழுகையை, கண்ணீரை கண்டுவிட்டு கடந்து செல்லவில்லை. மனுக்கோலத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் மாம்சத்தில் வாழ்ந்தபடியால் அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய வேதனையை, அவர்களுடைய மன பாரத்தை, இழப்பினால் வந்த அந்த தாக்கத்தை புரிந்தவராய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு வேளை ஒரு சில காரியங்கள் இன்னும் மாறலை, நீண்ட வருடங்களாக கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்க இதுவரை விதைத்திருக்கிற உங்க கண்ணீர் கம்பீர சத்தமாக நீங்க அறுக்கிற ஆனந்த சூழ்நிலைகளுக்குள்ள வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம கண்ணீரை நம்ம என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்ணீரை என்ன பண்ணக்கூடாது? பல நேரங்களில் பல மனிதர்கள் முன்பாக நம்ம கண்ணீர் சிந்தி அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம கண்ணீருக்கு மதிப்பே இல்லாமல் போயிருந்திருக்கோம். ஆனால் இனி நம்ம இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணீரை நம்ம சிந்த அல்ல, கண்ணீரை விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விதைக்கிற இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். ஆமென். எப்போல்லாம் மனபாரமாக இருக்கோ, போங்க அரைக்கதவை பூட்டி கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அந்த சூழ்நிலையை சொல்லி கண்ணீர் சிந்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அவர் கம்பீரமான அறுவடைய அந்த சூழலை மாற்றி நாம் எதிர்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து நம்ம வேகமாக எந்தெந்த சூழ்நிலைகளிலே மனிதர் விதமாக கண்ணீர் சிந்தினாங்க, அது எந்த விதத்தில் மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி 4-5 சந்தர்ப்பங்களை பார்த்து இவைகளெல்லாம் நம்ம கடந்து செல்கிற பாதை நமக்கும் அப்பேற்பட்ட ஒரு கம்பீர அறுவடையை இந்த மாதத்தில் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக, பல நேரங்களில் இது ஒரு வேளை இன்னும் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராமல் இன்னும் உலகத்தாராக அல்லது உலகத்தின் காரியங்களில் சிக்குண்டு கிடக்கிற மனிதர்கள் நம்மோடு கூட நம்முடைய குடும்பங்களிலே இன்னும் நம்மை சுற்றி வாழத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு அழகான ஒரு பெயர் இருந்திருக்கும். ஆனால் அவளுடைய பெயரை எழுதக்கூட வேதத்தில் இடம் தரப்படவில்லை. பாவியான பெண், பாவியான ஸ்திரீ என்று தான் அவளுடைய அடையாளமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பெண் தான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழல், எந்த சூழல்ல அவள் அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்ல வேண்டியிருந்ததோ தெரியல. அது அவளுக்கு முதலில் ஆரம்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அது அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த பாவ காரியங்கள் நாளடைவில் அவளை வருத்தப்படுத்தியது, வேதனைப்படுத்தியது. சுற்றி வாழ்ந்தோர் எல்லாம் அவளை அருவருப்பாக பார்த்தார்கள். சமுதாயத்தில் அவளுக்கு ஒரு மதிப்பு இல்லை. எல்லாரும் ஒரு ஏளன அவளை செய்தார்கள். தங்களுடைய கூட்டத்தில் அவளை சேர்த்து கொள்ள எல்லாருமே என்ன பட்டாங்க? சங்கோஜப்பட்டாங்க. இவ்விதமாய் ஒதுக்கப்பட்ட நிலைமையில பாவியான பெண் என்ற முத்திரையோடு வாழ்ந்த அவள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மனிதருடைய வீட்டுக்குள்ள இயேசு வருகிறார் என்ற அந்த நல்ல செய்தியை கேள்விப்பட்டாள். அவளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட மனது இல்லை. நான் போவேன், என்னுடைய இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவிக்க வல்ல ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு மட்டும்தான். ஏனெனில் எப்பேற்பட்டவனையும் எப்பேற்பட்ட பெண்ணையும் நீ குற்றவாளி அல்லது நீ பாவம் செய்தவள், நீ அக்கிரமக்காரி அல்லது நீ அக்கிரமம் செய்தவள் என்று சொல்லி எந்தவித பிராண்டும் பண்ணாம பாவியை தன்னுடைய நண்பனை போல, சிநேகிதியை போல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டோடு ஏற்றுக்கொண்டு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடு பெற அவருடைய அந்த பிரசன்ஸ் மட்டுமே போதும். அவருடைய வாயிலிருந்து அவர் உதிர்க்கிற அந்த வார்த்தைகள் ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாவ வாழ்க்கையில இருந்து என்னாலும் மேற்கொண்டு ஒரு சுத்தமான நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு நிச்சயத்தை எனக்கு கொடுக்கும் என்று அறிந்தவளாக அன்று அந்த பக்கத்து வீட்டில் நடந்து கொண்ட விருந்தில் கலந்து கொள்ள வந்த இயேசுவை காண சென்றாள். லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில்
பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். ஹல்லேலூயா. அவளுடைய துக்கம் அவளுடைய உள்ளத்தை அடைக்க, அதனுடைய வெளிப்பாடாக அவள் கேட்ட வார்த்தைகள், மனிதர்களுடைய அலட்சிய பார்வைகள், ஏளன சொற்கள், இவைகள் எல்லாம் அவளை மிகுந்த காயப்படுத்தி இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய வாழ்க்கையை, தான் செய்த தவறுகள், சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட முடியாத கீழான பல நிலைமைகள் அவளுடைய உள்ளத்தை குத்தி எடுக்க, எல்லாவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே பரிகாரம் என் இயேசுவின் பாதம் மட்டுமே என்று சொல்லி அவருடைய பாதத்தை மட்டும்தான் அவள் அந்த இடத்துல பார்த்ததாக. இயேசுவின் பாதத்தருகே நிற்கிறாள். அவளுக்கு அவருடைய முகத்தை பார்க்க கூட தைரியம் இல்லை. அவருடைய அந்த அழகு முகத்தை, பரிசுத்தமான அந்த கண்களை பார்ப்பதற்கு எனக்கு எந்த விதத்திலும் அருகதை இல்லை என்று தன் கீழான நிலைமையை உணர்ந்தவளாக இயேசுவின் பாதத்தருகே பின்னாக நின்று என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதத்தை பார்க்கிறா. இந்த கால்களை நான் கழுவுனா, அல்லது இந்த கால்களுக்கு நான் கையில் வைத்திருக்கிற அந்த நறுமண தைலத்தை பூசினால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தண்ணி கொண்டு வந்து அந்த பாதங்களை கழுவல, அவளுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே பீறிட்டு வந்த அந்த உணர்வுகளின் வெளிப்பாடான கண்ணீர் தார தாரையாய் கொட்டுகிறது. கண்ணீர் 1-2 சொட்டு போட்டிருந்தா கண்ணீரினால் அவருடைய பாதத்தை அவளால் என்ன பண்ணியிருக்க முடியாது, நனைத்திருக்க முடியாது. அவளுடைய வாழ்க்கையின் அந்த அகோரம், அவளுடைய வாழ்க்கையின் அந்த அந்த பாவத்தினால வந்த விளைவுகளினால வந்த தாக்கம் அவளை கண்ணீர் விட வைத்தது. அந்த கண்ணீரை அவள் இயேசுவின் பாதத்தில் சிந்தினாள் அல்லது விதைத்தாள். தன்னை தொடுவது யார் என்று இவருக்கு தெரியலையா? இவர் தேவகுமாரன் ஆயிற்றே. இவர் உண்மையாய் தேவகுமாரனானால் ஒரு பாவியான பெண், மிக மோசமான தொழில் அல்லது வேலை செய்கிற இவள் தன்னுடைய பாதங்களை தொட்டு அமர்ந்திருப்பதை எப்படி இவரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? இந்த கேள்விக்குறியோடு பார்த்திருக்க அதே பெண்ணை பார்த்து அவளை அந்த காரியத்தை செய்ய அனுமதித்து கண்ணீரினால் பாதத்தை நனைக்கிறாள். தன்னுடைய தலைமயிரினால், ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் தலைமுடி, அந்த தலைமுடியினால் அந்த நனைந்த பாதங்களை அவள் துடைத்து பின்பு என்ன செய்கிறா, அந்த நறுமண தைலத்தை பூசுகிறா. இப்பொழுது அது பின்னால வாங்க, 47வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் கம்பீரிக்கத்தக்கதாக அல்லது அவள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக, துக்கத்தோடு வந்தவளுடைய துக்கம் கம்ப்ளீட்டாக மாறத்தக்கதாக அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஒருவேளை அவரை விருந்துக்கு அழைத்த அந்த வீட்டெஜமான் நினைச்சிருப்பார், நான் ரொம்ப இயேசு மேல அன்பு வச்சதுனால தான் இவரை விருந்துக்கு அழைத்தேன் என்று ஊரா நினைத்து கொள்வார்கள். இயேசுவும் அப்படிதான் நினைத்து கொண்டிருப்பார் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் இயேசு அந்த 2 பேருடைய அன்பை பண்ணி பார்த்து, நீ ஒருவேளை ஒரு பந்தாவுக்காக அந்த சாப்பாடை கொடுத்துருக்கலாம், அல்லது இயேசுக்கு பின்னால் திரளான ஜனங்கள் போகிறாங்க. அன்னையை பொறுத்தவரையில் அவர் ஒரு செலிபிரிட்டி போல வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அந்த செலிபிரிட்டிக்கு எனக்கும் உள்ள உறவு எவ்வளவு நெருக்கம் என்பதை உலகத்துக்கு காட்ட நீ ஒருவேளை என்னை விருந்துக்கு அழைச்சிருக்கலாம். அன்பினால் அல்ல, ஆனால் கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து தலைமயிரால் துடைத்து நல்ல ஒரு அருமையான வாசனை திரவத்தை பூசி என்னை கனப்படுத்திய இந்த பெண், என் மீது நம்பிக்கை வைத்த இந்த பெண், தன் வாழ்வுக்கு விமோச்சனம் இயேசு மட்டுமே, என்னை இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க என் இயேசுவால் மட்டும் முடியும் என்று நம்பின இந்த பெண் என் மீது அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி ஒரு வார்த்தை அவள் பேசினதாக சொல்லப்படலைங்க. அவளுடைய கண்ணீர் வார்த்தைகளாக அவளுடைய உணர்வுகளை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தியது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவளுடைய பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டது. 2வது, அதை காட்டிலும் மேலான காரியம், இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே,
எந்த காரியம் உங்களை ஒருவேளை இன்னும் நான் பரிசுத்த ஜீவியத்தில் வளரலை, என்னுடைய ஆவிக்குரிய மனிதனில் ஒரு பெரிய வளர்ச்சி காணப்படலை, இந்த காரியங்களெல்லாம் என்ன கீழுக்கு இழுத்து கொண்டு இருக்கிறது. நிறையா பேருடைய போராட்டமே அதுதான். நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், நான் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன், ஆனால் அது முடியாதபடி இப்படிப்பட்ட பல காரியங்கள் என்னை பின்னுக்கு இழுக்கிறது என்று சொல்லி வேதனையோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரணம் வெறும் வேதனை அல்ல, அல்லது அது வெறும் புலம்பலாக மாறிவிட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தில் கண்ணீரை விதையுங்கள். கம்பீரமான ஒரு அறுவடை அல்லது அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் உங்களை வழிநடத்தி செல்லுகிற அந்த அனுபவம், அல்லது நீங்கள் விரும்புகிற அந்த ஆவிக்குரிய மனிதனின் வளர்ச்சி என்ற அந்த கம்பீரம் உங்களிடத்தில் நிச்சயமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என்னால் முடியலை அல்லது என்னால் மேற்கொண்டு வாழ முடியலை என்று சொல்லி உங்களுடைய காரியங்கள், உங்களை கீழுக்கு இழுக்கிற அந்த பாவ காரியங்கள் எதுவும் உங்களுடைய புலம்பலாய் மாறிவிட வேண்டாம். உங்களுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அழகான ஒரு வசனம் உள்ள, ராக்காலத்தில் அழுகை தங்கும், ஆனால் விடிய காலத்தில் என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு செல்லும் முன்பாகவும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நாளின் காரியங்கள் உங்களை ஒருவேளை அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து கீழே தள்ளின எந்த காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் படுக்க செல்லுங்க. ஒரு கம்பீர முழக்கத்தோடு களிப்புண்டாக ஒரு புதிய நாளை கர்த்தர் காண உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாக வளர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சில சூழலிலே நம்ம எதிர்விடுகிற சவால்கள், ஓகே, அல்லது வாழ்க்கையிலே நாம் நினைக்கிற நன்மைகள் நடக்காததுனால, அல்லது எண்ணி காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்காததினால, அல்லது ஒருவேளை சூழ்நிலையின் தாக்கம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாய் நம்மை தோல்வியுற செய்கிற அந்த சூழலுக்குள்ளே கடந்து செல்லும் போது இந்த பின்வாங்குதல், பேக் ஸ்லைடிங் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால், கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்தில் உன் கண்ணீரை விதைச்சா நீ கம்பீரமான ஒரு அறுவடையை பெறுவாய். இதற்கு உதாரணமாய் நமக்கு முன்பாக நிற்பது பேதுரு. ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவர் தான். 3.5 வருடம் அவருடைய எல்லா காரியத்தையும், ஓகே, அவர் எப்படியான உபதேசத்தை மனுக்குலத்துக்கு கொடுக்க வல்லவர். அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எவ்வளவு வல்லமையானதாக இருக்கிறது, எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்கிறார். இந்த பேதுருவுக்கு தான் இவர் மேசியா, அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்ற வெளிப்பாடெல்லாம் கூட வந்தது. ஸோ இவ்விதமாய் 3.5 வருடம் வாழ்ந்தவர், அவரோடு கூட இருந்தவர் இயேசு சிலுவையில் படுவதற்கு பிடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சற்று வித்தியாசமாய் மாறுகிறது. இதுவரைக்கு ஓசன்னா ஓசன்னா என்று இயேசுவை உயர்த்தி அவர் பின்னால சென்ற கூட்டம் இப்பொழுது அவரை சிலுவையில் அறையும் என்று முழக்கமிடுகிறது. அவர் ஒரு கைதியாக, குற்றவாளி போல அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு செல்லப்பட்ட அந்த சூழலிலே பேதுரு, இவர் எனக்கு யாருன்னு தெரியாது. அந்த பேதுரு தான் திரளான ஜனங்கள் வந்தபோது பிரதான சீஷனாக முன்னால நின்று அந்த திரள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி வந்தான். அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த போது முன்னால நின்று எங்க எஜமான், எங்க மாஸ்டர் எப்பேற்பட்டவர் பாருங்க என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக மார்த்தட்டி நின்றவன் தான். இன்று சூழ்நிலை சற்று இருளுக்குள்ள சற்று நெகட்டிவாக மாறிய போது மனுஷிகத்தின்படி பயந்தவனாக, இந்த இயேசுனா எனக்கு யாருன்னு தெரியாதுங்க, இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அவன் பின்வாங்கி விடுகிறான். ஓகே, ஆனால் அந்த சூழலிலும் நாம் பார்க்கிறோம், மத்தேயு 26 75வது வசனம், கடைசி வசனம். அதாவது ஆண்டவர் சொல்லியிருப்பார், இன்னைக்கு சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 முறை நீ மறுதளிப்ப. நான் இயேசு பேதுரு சொல்லுவார், உங்களை நான் பின்பற்றி வருவேன், சாவலை நான் உங்களை தான் பின்பற்றுவேன்னு சவால்லாம் விடுவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இன்னைக்கு சேவல் கூவுறதற்குள்ள நான் பிடிக்கப்பட்ட இந்த இரவில் சேவல் கூவுறதற்கு முன்பு, அதிகாலை வருவதற்கு முன்பாக 3 தடவை என்னை மறுதளிப்பாய் என்று சொல்லி, அதே மாதிரி 3 முறை சாதாரண பெண்ணுக்கு முன்பாக கூட, அவள் வேலைக்காரி, அந்த அரண்மனையில் வேலை செய்தவள், அவள் கேட்ட போது கூட இல்லை அந்த ஆள் யாருக்கு எனக்கு தெரியும், எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லி 1 அல்ல 2 அல்ல 3 முறை மறுதளிச்சான். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு
வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவருடைய பாதபடியில் சென்று அவன் விழக்கூடிய சூழ்நிலை அல்ல. ஏன்னா அவர் குற்றவாளிக்குள்ளே நிறுத்தப்பட்டு போர்ச்சேவகர் மத்தியில் இருக்கிறார். ஆனால் அந்த இயேசு அதற்கு முன்பாக அவனை திரும்பி பார்ப்பார். அந்த பார்வை ஒன்றே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அது குற்றம் சுமத்துகிற பார்வை அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த வேளையிலே எந்த விதமான பாவ காரியத்தோடு நீங்கள் ஆண்டவர் அண்டை சென்றாலும் அவர் ஒரு குற்றவாளியாய் நம்மை பார்க்கிறவர் அல்ல. அவர் ஒரு அலட்சிய பார்வையோடு நம்மை பார்க்கிறவர் அல்ல. என் மகளே, என் மகனே, நீ மீண்டும் என்னிடத்துல வந்துவிட மாட்டாயா என்ற அன்பின் பார்வையைத்தான் எப்போதும் இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மள யாருமே நான் பாவம் செய்யலை, நான் மீறி நடக்கலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் நடப்பதே அல்ல என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் எப்போதெல்லாம் இந்த பேதுருவை போல உணர்த்தப்படுகிறோமோ, அவர் பார்த்தார், பேதுரு உணர்வடைந்தார். ஸோ ஒரு சில நேரங்களில் வசனம் நம்மை பார்க்கும் அல்லது வசனம் நம்மோடு கூட பேசும், நாம் உணர்வடைவோம். அப்போ எல்லாம் எவ்விதமாய் பேதுரு மனம் கசந்த. அந்த மனக்கசப்பு எதுக்கு தெரியுமா? என் நேசரேசுவை நான் மறுதளிச்சிட்டேன். எவ்வளவாய் என்னதான பிரதானமாய் 12 பேர்ல முதன்மையானவனாய் வைத்திருந்தார். அவரோடு கூட நான் நெருங்கினேன், அவரோடு கூட சாப்பிட்டேன், அவரோடு கூட உறங்கினேன், அவரோடு கூட 1 அல்ல 2 அல்ல 3.5 வருடங்கள் வாழ்ந்தேன். அவர் யார் என்பது எனக்கு தெரியும். அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ சற்று என்னை பயத்தை மாம்சத்தின்படி உண்டாக்குனதுனால அவரை எனக்கு தெரியும் சொன்னா ஒருவேளை என்னையும் அவருடைய கூட்டாளி என்று பிடித்துக் கொள்வார்களோ, நானும் தண்டனைக்குரியவனாய் மாறிவிடுவேனோ என்ற சாதாரண பயத்தினால் என் ரட்சகர் இயேசுவை எனக்காய் மனு உருவாய் வந்த அந்த இயேசுவை நான் மறுதளித்து விட்டேனே என்ற அந்த உணர்வு இயேசு பார்த்தபோது அவனுக்குள்ள ஏற்பட்டதுனால அவன் மனம் கசந்து அழுதான். நம்ம இயேசுவை மறுதளிக்கலையே, எனக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலையே அப்படி என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் எப்போல்லாம் ஆண்டவர் நம்மை நன்மை செய்யவே ஏவி கொண்டிருக்கிறார். நான் நலமான காரியங்களை, தவறல்ல, குற்றங்கள் அல்ல, அக்கிரமல் அல்ல, மீறுதல் அல்ல, இவையெல்லாம் நம்ம இடத்துல வரக்கூடாது என்று சொல்லி அவர் நம்மை வழி அழைத்து கொண்டிருக்கும் போது எதிராளியான பிசாசானவன் ஒவ்வொரு சூழலிலும் நாம் வழுகிவிடத்தக்கதாக இதை செய்யக்கூடாதுன்னா நீதி அல்ல அநீதி, பணிந்து செயல்படுதல் அல்ல மீறி நடக்கிறது, கிரமமான காரியம் அல்ல அக்கிரமம் என்று சொல்லி ஒவ்வொன்றிலும் அவனுடைய கிரியைகளை நம்மிடத்தில் திணிக்கத்தக்கதாக அவன் முயற்சி எடுக்கும்போது அவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நோ சொல்லும் போதெல்லாம், ஓகே இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்போ ஜெபிக்கலாமா சும்மா இருக்கலாமா, அல்லது ஃபோனில் இன்னும் கொஞ்ச நேரத்தை செலவழிக்கலாமா, இல்லை சும்மா வெட்டுக்கதை பேசி கொண்டிருக்கலாமா, இல்லை நான் வீட்டுக்கு சென்று என் குடும்பத்தோடு சரியாய் நேரத்தை நான் செலவழிக்கலாமா, இப்படி எப்போல்லாம் சரியானதற்கும் தவறுக்கும் இடையில போராட்டம் வருதோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு அருகிலே சென்று சரியானதை செய்வதை விட ஒருவேளை இந்த தப்பான நெகட்டிவான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் திணிக்க நினைக்கிற அந்த சத்துருவோடு நம்ம கை கோர்த்தோம்னா அப்பெல்லாம் நம்ம இயேசுவையும் அவருடைய அன்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். பேதுரு எழுத்தின்படி மறுதளித்தான். ஆனால் நம் வாழ்க்கையினாலே நம்முடைய செயலினாலே அநேக நேரங்களிலே இயேசுவையும் அவருடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் நம்ம மறுதளிக்கிறோம். ஆனால் எப்போ உணர்த்தப்படுகிறோமோ அப்போ நாம் மனம் கசந்து அவருடைய சமூகத்தில் சென்று நாம் நம்முடைய பாவத்தை அல்லது மீறுதல் அக்கிரமத்தை அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் கண்ணீரோடு நாம் விதைத்தால் கர்த்தர் சொல்லுகிறார் கம்பீரமான அறுவடை உண்டு. ஹல்லேலூயா. பேதுருவுக்கு என்னங்க கம்பீரமான அறுவடை? நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு செல்லும் முன்பாக 40 நாட்கள் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு மற்ற அப்போஸ்தலர்களுக்கு முக்கியமானவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு சூழலிலே இப்படி பின்வாங்கி போன பேதுரு இன்னும் பின்வாங்கி அவன் மீன் பிடிக்கிற பழைய தொழிலுக்கே சென்றுட்டான். அவனை சீஷனாய் அப்போஸ்தலனாய் தன்னுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அழைத்திருக்க இவன் தன் சொந்த சுய தொழிலுக்கு கடந்து சென்றுட்டான். அந்த சூழலிலும் அவர் அவனையும் அவனோடு கூட இருந்த மற்ற அந்த 7 பேரையும் வலிய அழைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அவர்களோடு கூட தன்னை தான் உயிர்த்தெழுந்த இயேசு என்று வெளிப்படுத்தி முடிவில் இந்த பேதுருவை பார்த்து யோவான் 21வது அதிகாரம் 3 இடங்களிலே
அவர் என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டுட்டு 3 அற்புதமான காரியங்களை அவனிடத்துல சொல்லுவார். யோவான் 21:15, 16, 17 3 இடங்களிலும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது 15ல் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, 16லையும் 17லையும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மந்தையை மேய்க்கிற பணி என்பது சாதாரணமான பணி அல்ல. இது சுவிசேஷ வேலையை காட்டிலும், ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை கர்த்தருக்கு செய்வதை காட்டிலும் மேன்மையான பணி. என் ஆண்டவர் தன்னை குறித்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். அப்போ தனக்கு இணையாக தான் செய்து கொண்டிருந்த அந்த பணியை தொடர்ந்து செய்யும்படியாக சபையின் மேய்ப்பனாக தன்னுடைய ஆடுகள் சிதறி போய்விடாதபடி அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கு தேவையான உபதேசங்களை கொடுத்து, அவர்களை பரலோகத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு போதித்து கொண்டு செல்லுகிற அந்த மகா பெரிய பணியை 1 அல்ல 2 அல்லங்க 3 முறை, எதுவுமே ஒரு 3 முறை கர்த்தர் சொன்னாருன்னா அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயமாய் உறுதிப்படும். அப்பேற்பட்ட பணியை மற்ற எந்த சீஷர்களுக்கும் இவ்வளவு குறிப்பா அவர் பேசல. மொத்தமா சொன்னா, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிய சீஷராக்கி என்று சொல்லி. ஸோ அது சுவிசேஷ பணிக்கான அழைப்பு. ஆனால் மேய்ப்பனின் பொறுப்புல கர்த்தர் தாமே தம்முடைய திருவாய் மலர்ந்து பேசினது பேதுருவிடம் மட்டுமே. ஹல்லேலூயா. அவன் கண்ணீரோடு மனம் கசந்து தன்னுடைய பாவத்தை அல்லது தன்னுடைய பின்வாங்கின தன்மையை அறிக்கையிட்டதுனால அவனுக்கு ஒரு பெரிய கம்பீரமான அறுவடை காத்திருந்தது. ஹல்லேலூயா. இதை உடனே இன்னொரு 10 நாள் கழிச்சு, அந்த 40 நாள் முடிந்த 50வது நாளிலே இதை அவன் கண்கூடாக கண்டான், தன் வாழ்க்கையிலே அவன் அனுபவித்தான். அதுதான் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவனுடைய முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மந்தைக்குள்ள கடந்து வந்தாங்க? 3000 பேர். அதற்கப்புறம் 5வது சாப்டர்ல வரும் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதானங்க கம்பீரமான அறுவடை. ஒரு பெரிய ஆத்தும அறுவடைய, என் மந்தைகளை மெய்ப்பாயாக, என் மந்தையை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று கர்த்தர் சொல்லி அவனை அடையாளப்படுத்தி அவன் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதை நீண்ட காலங்கள் அல்ல, குறுகிய நாட்களுக்குள்ள நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஷனரி சபை, ஊழியர்கள் அடங்கிய சபை என்று எப்போதுமே அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் தான் இந்த பெத்தேல் சபையின் மக்களாகிய நாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் விரும்புகிறேன், பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய விரும்புகிறேன், ஆனாலும் முடியாமல் பின்வாங்கி போகிறேனே என்று ஒரு சோர்வில் அமர்ந்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழலிலும், அதாவது ஹோப்லெஸ்ஸாக சிச்சுவேஷன் மாறிவிடவே இல்லைங்க. என் ஆண்டவருக்கு முன்பாக ஹோப்லெஸ் கண்டிஷனே கிடையாது. எவ்வளவு ஹோப்லெஸ்ஸான சூழலுக்கு நிலைக்கு நம்ம கடந்து சென்றாலும் மீண்டுமாய் தன் பக்கம் நம்மை இழுத்து நம்மை அந்த முதன்மையான ஸ்தானத்தில் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒண்ணே ஒன்று, நம்ம என்ன செய்யணும்? கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் வந்து விதைக்க வேண்டும். ஆமென். நான் முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்மளுடைய இதயம் நொறுங்கும் போது கண்கள் கண்ணீர் வடிக்கிறது இல்லை. ஸோ அந்த கண்ணீரை வேற எங்கேயும் வடிக்காம கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு அவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். கர்த்தருடைய சமூகத்தில் வடித்தால் மட்டுமே கம்பீரமான ஒரு முழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதற்கு ஏது உண்டாகும். மனிதரிடத்தில் சென்று நம் பிரச்சனைகளை சொல்லி அவங்ககிட்ட நமக்கு சிம்பத்தி கிடைக்குமா என்றால் பல நேரங்களிலே நாம் ஏமாற்றமே அடைவோம். ஸோ இந்த வண்ணமாக ஒரு அரசன் வாழ்ந்தார், ஒரு ராஜா இருந்தார். அவர் மிக நன்மையான காரியங்களையே செய்து கொண்டு வந்தார். அதனால் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முடிவு இருக்கும். இவருக்கு ஒரு தீராத வியாதி ஒன்று வந்து, அதனால நீ என்ன பண்ணிடுவ, மரித்து போவா என்று சொன்ன அந்த சூழலிலே இவருக்கு என்னவோ தான் இப்பொழுது மரிப்பதற்கு ஒரு விருப்பம் இல்லை. அப்போ அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் 38வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த ராஜாவினுடைய பேர் எசேக்கியா. அவர் சொல்லுகிறார், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா யாருன்னு பார்த்தோம்? எசேக்கியா யாருங்க? ராஜா. ராஜா கை தட்டினாருன்னா பணியாட்கள் ஏராளமாய் வந்து நிற்பாங்க. நீங்க போய் எனக்கு இந்த தேசத்தில் இருக்கிற சிறந்த மருத்துவர்களை அழைத்து வா
என்னுடைய எனக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, இந்த வியாதியிலிருந்து அவர்கள் என்னை விடுவிக்கட்டும் என்று மனிதரை அவன் நம்பலை. எப்பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அந்த எசேக்கியா ராஜா நல்ல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவருடைய முடிவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லி அனுப்பின போது இவர் ஏசாயாட்ட கூட ஒன்றும் கேட்கல, அல்லது மனித உதவியை நாடல்ல. நான் மரிக்கும் ஒரு சூழ்நிலை வந்துருதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார், ஆனால் நான் கொஞ்ச நாள் வாழ விரும்புகிறேன் என்ற தன்னுடைய ஆசையை கண்ணீராக கர்த்தருடைய சமூகத்தில் அவர் தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார். முடிவு நமக்கு தெரியும். அதே 38வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வரும், நீ இன்னும் 15 வருடங்கள் அதிகமாக வாழ்வாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர் விண்ணப்பித்து தான் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நீ யோசித்து பாருங்க, ராஜா ஒரு சில காலங்களாக, ஏன்னா அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருவேளை கேன்சர் போல ஒரு வியாதியாக இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அந்த அத்திப்பழ அடைய தான் அந்த அரிப்பிளவின் மேலே வைங்கன்னா ஒரு புண்ணு போல வந்து அது ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அது தேசத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்பொழுது திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்ததுனால இவருடைய கண்ணீரை கர்த்தர் அங்கீகரித்து இவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததுனால இட் வாஸ் அ மிராக்குலஸ் ஹீலிங், ஒரு அற்புத சுகம். அது தேசம் அனைத்தும் அந்த செய்தி பரவி சென்ற போது வியாதியாக இருந்த நம்முடைய ராஜா இப்பொழுது என்ன செய்திருக்கிறார், சுகத்தோடு காணப்படுகிறார். ஒரே நாளிலே கர்த்தர் அவருடைய வியாதியை சுகப்படுத்தினார் என்று சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்முடைய ராஜா எவ்வளவு கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர். ஒருவேளை மருத்துவர்கள் சென்று அவருடைய வியாதியை தீர்த்திருந்தாங்கன்னா ஓகே, ராஜா பணக்காரர், அவரிடத்துல எல்லா பொக்கிஷமும் இருக்கு, அவர் தன்னுடைய பொக்கிஷத்தை செலவழித்து என்ன பண்ணினாரு, தனக்கு சுகத்தை உண்டு பண்ணினார் என்பது ஒருவேளை பெரிய மெச்சப்படத்தக்க காரியமா இருந்திருக்காது. ஆனால் கர்த்தருடைய கண்களிலே கனம் பெற்று எங்க ராஜாவுக்கு ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று அந்த வார்த்தை ஒரு கம்பீர முழக்கமாக தேசம் எங்கும் பரவி சென்றிருக்கும். நம்ம அதே இடத்துல இன்னொரு ராஜாவை பார்க்கலாம். 2 நாளாகமம் 16:12 இந்த ராஜா பேரு ஆசா. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். முடிவு பார்த்தீங்கன்னா அந்த வியாதி வந்து 2 வருடத்துல அவன் இறந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு சுகத்தோடு நம்ம சுகவீனத்தோடு இருந்தாலும் அல்லது மருத்துவரிடத்தில் சென்றா ஒருவேளை இது பண்ணு அது பண்ணு என்று ஒன்று கொண்டு அடுத்தடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டு, இந்த டெஸ்ட் எடு, அந்த மாத்திரையை சாப்பிடு என்று சொல்லி என்னுடைய பணம் தான் காலியாக போகுது, இந்த வியாதினால் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமோ நம்முடைய குடும்பத்தில் யாரோ கடந்து சென்றாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் சென்று நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதபடியில் விதைக்கும் போது ஒரு கம்பீர முழக்கமான சுகத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். ஹல்லேலூயா. அந்த கிடைக்கிற அற்புத சுகம் நாம் அவரை கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்கத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. இறுதியாக, இல்லாமல் என்கிட்ட பணம் இல்லை, என்னிடத்துல ஒரு வேளை ஒரு செல்வாக்கு இல்லை, போதுமான எதுவுமே இல்லைங்கிற ஒரு இல்லாமல் என்ற சூழ்நிலையில் யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தோன்னா அதிலும் அந்த இல்லாமல் என்ற சூழலிலும் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று நம்முடைய கண்ணீரை காணிக்கை ஆக்கும்போது அவர் ஒரு கம்பீர முழக்கமான ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் தருவார் என்பதை நான் அந்நாளுடைய நிகழ்ச்சியிலேருந்து சொல்லுகிறேன். இவளிடத்துல இல்லாமல் பிள்ளை இல்லை, ஆனால் இவளுடைய கணவர் இன்னொரு மனைவியை எடுத்து அந்த கால வழக்கத்தின்படி அந்த பிள்ளைக்கு அந்த மனைவிக்கு நிறைய பிள்ளை. அப்போ இவளுக்கு பிள்ளை இல்லைங்கிற பிரச்சனை மட்டும் இல்லை, இவள் ஒரு மலடு என்று ஏளனமாய் அடுத்த மனைவியும் ஊராரும் பார்க்கத்தக்க விதத்தில் ஒரு அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண் தான் அன்னாள். அந்த சூழலில் ஒருவேளை ஆரம்ப நாட்களில் அது அவளை அதிகமாக காயப்படுத்தலை. நான் வர வர அவளுடைய அந்த சக்களத்தை என்று சொல்லப்படுகிற அந்த பெனினாள் இவளை மிக வேதனைப்படும்படி பேசினதுனால ஊராரும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்களோ, இன்னைக்கு வந்தவளுக்கு இத்தனை பிள்ளை, அன்னையிலேருந்து இருக்கிறவளுக்கு இன்னும் ஒன்று கூட பிறக்கலையே என்று சொல்லி இவளை மலடு என்று பட்டம் கெட்டி இருந்த அந்த சூழலிலே இவள் கர்த்தரிடத்திலே கடந்து சென்று தன்னுடைய கண்ணீரை காணிக்கையாக்கினாள். அவருடைய பாதபடியிலே அவள் சென்று கண்ணீரை ஊற்றினாள். அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவள் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து சென்று கண்ணீரை சிந்தினாள் என்று சொல்லி. முடிவு நமக்கு தெரியும்.
அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தை பெறுறதே ஒரு கம்பீரம் தான், ஒரு மகிழ்ச்சி தான். குழந்தை இல்லாமல் இருந்து பிறகு ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு குழந்தையை பெறுதல் என்பது அது எத்தனை பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தர் சொன்னாரு, கம்பீரமா இருப்பீங்க. ஸோ நாட் ஜஸ்ட் தட் ஜாய், அதை விடவும் அவள் பெற்றெடுத்த அந்த சாமுவேல் என்ற குழந்தை. அந்த வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே இருந்தார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? கர்த்தர் என்ன பண்ணாராம்? வளருகிற அந்த சாமுவேலோடு கூட இருந்தார். அது மட்டும் இல்ல, 20வது வசனம் சொல்லுது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. முதலாவது கர்த்தர் ஒருவரோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு பெரிய சாட்சிங்க. இரண்டாவதாக ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார், இவர் தான் இன்றைக்கு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி, அவர்களுடைய வாயிலிருந்து தான் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இவர் மூலம்தான் நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார், இவர் தான் கர்த்தரால் நமக்கு தரப்பட்ட தீர்க்கதரிசி என்பது முழு இஸ்ரவேலரும் அறிந்து கொள்ளும்படியாய் இல்லாமையில, அவமானத்துல அல்லது மற்றவர்களுடைய ஏளன சொற்களால் காயப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு விதைத்த அந்த அன்னாளுக்கு ஒரு கம்பீரமான முழக்கம் பின்னால் ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு அன்னாளுக்கு பல பிள்ளைகள் பிறந்தாங்கன்னு தெரியும். ஆனால் எப்போதும் என்ன சொல்லியிருப்பாங்க, அன்னாளை பார்த்துட்டு, அன்னாள் யார் தெரியுமா? அந்த சாமுவேலுக்கு இவங்க தான் அம்மா, சாமுவேலுக்கு இவங்க தான் அம்மா. ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் இருந்து இந்த அன்னாளுக்கு சாமுவேல் பிறந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு முறை அந்த ஊரார், அந்த அன்னாள் வாழ்ந்த ஊரில் உள்ள அந்த பெண்கள் மற்றவர்கள் இவளை பார்த்து அடையாளப்படுத்தி இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் தாழ்மையில் இருந்தேன், இல்லாமையில் இருந்தேன், அவமானத்தில் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி என் வாழ்க்கையை நான் கம்பீரத்தோடு அவரை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, துக்கம், வேதனை, கண்ணீர் பல சூழ்நிலைகளில் வரலாம். அது பாவத்தினால வரலாம், இல்லாமையினால வரலாம், வியாதியினால வரலாம், குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையினால வரலாம். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேதனைப்பட வைத்தாலும் வீணாய் புலம்பி அழாதீங்க. மனிதர்களிடத்தில் சென்று அவர்கள் எனக்கு ஏதாவது இதமான வார்த்தை சொல்லுவார்களான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் சென்று உங்களுடைய கண்ணீரை சிந்த வேண்டிய இடம் என்னுடைய பாதபடி என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். அப்படி நீங்கள் என்கிட்ட வந்து கண்ணீரை நீங்கள் விதைத்தீங்கன்னா நிச்சயமாக இதன் முடிவில் ஒரு கம்பீர முழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும்.